மஷ்ரூம் வச்சு நல்லா டேஸ்டியான ஒரு கிரேவி ரெடி பண்ணலாமா? இது இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சு தேவையான எண்ணெய் ஊற்றி கொத்தமல்லி, சீரகம், பெருஞ்சீரகம், மிளகு, வரமிளகாய் வந்து நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிட்டேன். 2 போதும். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு தக்காளி பழம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வந்து இதை தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சுடுங்க. அதே பாத்திரத்தில் தேவையான எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ் போட்டு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதும் தேவையான உப்பு போட்டு ஸ்பைசஸ் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி அதோட பச்சை வாசனை போனதும் கொத்தமல்லி தழை, க்ளீன் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூம் இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஆற வச்சுருந்த பேஸ்ட்டை நல்லா அரைச்சி எடுத்து இது கூட தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு இறக்குனிங்கன்னா சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி.